மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர்கள் நம்முடைய தமிழகம் 234 தொகுதிகளிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இந்த எதேச்சை திராவிட முன்னேற்ற கழக பொய்யான 525 வாக்குகளை அள்ளி வீசி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து மக்கள் விரோத அரசாக செயல்படுகின்ற இந்த அவலாட்சியிலே மக்கள் கண்டிருக்கின்ற அந்த அவர்களை எல்லாம் தோல்வித்து காட்டுவதற்கு தமிழகம் முழுவதும் ஒரு பிரச்சார சுற்றுப்பயணம் வருகிறார்கள். அந்த வகையிலே ராசியான இடம் நம்முடைய கொங்கு மண்டலத்தால் 100 விழுக்காடு வெற்றி பெறுகிற பதி என்று நம் மீது நம்பிக்கை வைத்து வர இருக்கிறார்கள். எனவே அவர் நம் மீது நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை பாத்திரமாக வருகின்ற 30ஆம் தேதி கொங்கு மண்டலமே ஒன்று கூடி எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை நம்முடைய தமிழகத்திலிருந்து வேரோடு சாய்ப்பதற்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவித்து நடத்தி காட்டினார்களோ அதுபோல நம்முடைய கொங்கு மண்டலத்திலே நம்முடைய அண்ணன் எஸ்பி வீரனுடைய தலைமையில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பொறுப்பாளர் ஒன்று கூடி இந்த மக்கள் விரோத அரசை வீட்டு கலப்பது சூழலைக்கூடிய ஒரு நாளாக அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். அதுக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த 31ஆம் தேதி இருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கின்ற பொதுமக்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு மாபெரும் கூட்டமாக இந்த ஸ்டாலின் அரசுக்கு சாவுமளிக்கிற கூட்டமாக அந்த கூட்டத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற நேரத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் புதிதாக நேற்று பொறுப்பேற்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களும் என் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் உறுத்தாக்கி வருகின்ற 2026 புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மலர்வதற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மலர்வதற்கும் மக்களாட்சி மன்னர் ஆட்சி மீண்டும் மக்களாட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு நாம் அனைவரும் 31ஆம் தேதி சூழலையிட்டு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்து தமிழகம் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வரவேற்பில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி எங்களுடைய சூலூர் தொகுதியை பொறுத்தளவில் நம்முடைய பொறுப்பாளர் என்ன கட்டளை இருக்கிறதோ அந்த கட்டளை 100% நிறைவேற்றி சூலூர் தொகுதியை ஒன்று வந்து உங்களுக்கு அந்த ஆதரவை கொடுப்போம் என்று கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.